குடிமொழிக்கு குளத்துல போனது கணக்கா போய்கிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு குத்துக்கலாட்ட நின்னுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் கேட்கலீங்க, உங்க பெரியப்பு கேக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் தம்பி மக கஸ்தூரிக்கும் அந்த பையன் மருத வீரனுக்கும் முதலாத்தி நடக்க போகுது. இந்த முதலாத்தி மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்க, நாளை காலையில அந்த கூலிக்கார பசங்க எல்லாம் நம்ம தோல்ல கைய போட்டு மாமா மச்சான் முறை கொண்டாடுவானுங்க. இந்த அதிகம் எல்லாம் தேவையான இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்து கேட்கலீங்க, அவங்களா கேக்குறாங்க. இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சான். இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? முதராத்திரி நடக்கிறதுக்குள்ளேயே அந்த மருதவர பையனை கொன்னுறணுங்கிறீங்களா? அவனை கொன்னுட்டா தாலி அறுத்த பிள்ளை என்ன பண்ணுவீங்களா? அப்படியே வச்சிருக்க முடியுமா? அவளை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்ப அது மட்டும் அசிங்கம் இல்லையா? இந்த பழியில இருந்து நாம தப்பிக்கணும்னா நம்ம புள்ளைய நாம காவு கொடுக்கற தவிர வேற வழியே இல்ல. என் பிள்ளைய கொல்லவா சொல்றீங்க? கல்யாணம் ஆகி வாழப்புற பிள்ளைக்கு கருமாதி செய்யறதுக்கு என்னால முடியாது. இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். எங்க வீட்டுல வயசுக்கு அந்த பிள்ளைங்க இருக்காங்கயா, நாளைக்கு அதுல ஒருத்தங்க கையில பிடிச்சு கொடுக்க வேணாமா? 10 மாசத்துல ஒரு பிள்ளை உறக்கு, பிராணாசத்துக்கு வாரிசாகு, நம்ம பங்காளிட்டு முறை கொண்டாடு. இது காலங்காலமா வளரணுமா? ஒரு தோப்பை காப்பாத்துறதுக்கு ஒரு தீக்குச்சி அமுத்துனா தப்பில்லப்பா. நாங்க என்ன எங்க நன்மைக்காக சொல்லிட்டு இருக்கோம்? நம்ம சாதிசனம் சந்ததி நன்மைக்காக சொல்லிட்டு இருக்கோம். இப்ப உங்க வீட்டுல இந்த கருமாதி நடக்கலன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? நம்ம சாதிசனம் அம்புட்டு பேரு வீட்லயும் ஒரு கல்யாணமும் நடக்காது. சந்தானம் இன்னைக்கு உங்க பொண்ணோட முத ராத்திரி மட்டும் நடந்துச்சுன்னா ஏழையோட ரத்தமும் பணக்காரனோட ரத்தமும் ஒன்னா கலந்துரும். அப்புறம் நம்ம சாதிசனம் அம்புட்டு பேரும் அதுக்காகவே ரத்தம் சிந்த வேண்டியிருக்கும். உங்க பொண்ணா நம்ம சாதிசனமா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. பெரியா நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாலும் எப்பவும் ஒன்னையே தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. பெரியாவையும் பெரியம்மாவையும் மனசுக்குள்ள கும்பிட்டுக்கிட்டு உள்ள போத்தாய். ராமையா, சாதிசனத்துக்கு மரியாதை கொடுத்து நான் ஒதுங்கிறதுட்டாலும் உனக்கு பெரியய்யாவா நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் இல்லையா? செத்த என் கூட வரியாதாய். ஏன் நான் என் மூஞ்சே பாக்குற? பெரிய கூப்பிடுறாங்கல்ல, மாப்பிள்ளைய கூப்பிட்டுட்டு புறப்படு. மாப்பிள்ளை வேணாண்டா, சாதிசனம் எல்லாம் குதிச்சு போயிருக்காங்க. இந்த நேரத்துல மாப்பிள்ளை வந்தா விவகாரம் ஆயிரும். பிள்ளை மட்டும் கூட அனுப்பி வச்சுன்னா பொழுது விடியறதுக்குள்ள நான் பிறந்து விட்டுறேன். புறப்படு தாயி. மகராசி அருதாயி.
என்னங்க புள்ள காலில் விழுந்திருக்க மஞ்ச கும்பத்தோட தீர்க்காயசா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. புள்ள அழுவ போறாங்க. புருஷன் வீட்டுக்கு போற பொண்ணு கண்ணீரோட போக கூடாதுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. மஞ்ச குடும்பத்தோட தீர்க்க சுமங்கலியா இருக்கணுமா? சரியா, இதானே எனக்கு கடைசி சோறு. இனிமே நான் இந்த வீட்டுல எப்ப சாப்பிட போறேன்? எனக்கு முதல்ல சோறு ஊட்டி விட்டது நீங்கதான். எனக்கு கடைசி சோத்தையும் உங்க கையாலேயே ஊட்டி விட்டுருங்க பெரியய்யா. பெரியய்யா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மாமன் கஸ்தூரி சாக போறா. அவ உசுறு போற வரைக்கும் ஊருக்குள்ள எவன் ஆஸ்பத்திரிக்கு வண்டி கிட்ட கட்டக்கூடாது. அவளை காப்பாத்துறதுக்கு அந்த மருது வீரன் வருவேன். அவனை கிட்ட நெருங்க விடக்கூடாது. இது பிரசிடண்ட் அழகர் சாமியோட உத்தரவு.
கஸ்தூரி ஐயோ என் பிள்ளைக்கு வாயில ரத்தம் ஐயோ ஐயோ